எல்லாருக்கும் வணக்கம். நான் பெரிய வீடியோ வந்து போட்டிருக்கேன்ப்பா, அதை பாருங்கள். அப்புறம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து 2-3 நாள் தான் ஆச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸு. அப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து அந்த கிழங்கு இருக்கும்ல, இந்த கிழங்கு இது வந்து வேக வச்சு வைக்க சொன்னாங்க. ஏதோ கார் ரிப்பேரு, அதனால அம்மா வந்து கார் எடுத்துன்னு அதை ரிப்பேர் பண்ண போயிருக்காங்க. இந்த கிழங்கு வந்து அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வேக வச்சு இது குக்கரில் வச்சா ரொம்ப குழன்னு ஆகிடுது. அதனால் வந்து இந்த மாதிரி நான் வந்து பீஸ் போட்டு ரவுண்ட் இது போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சா இது வந்து சீக்கிரம் வெந்துடும். பூ மாதிரி வெந்துடுச்சு. இது வந்து ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், தப்பில்லை. அப்புறம் வந்து மட்டன் குழம்பு நான் பெரிய வீடியோ வந்து அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். மட்டன் குழம்பு ரெடியாக இதில் என்னென்ன போடணுன்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன்ப்பா. மதியத்துக்கு வந்து ரைஸ் வந்து போர் அடிக்குது, எனக்கு ரைஸ் பொதுவாக பிடிக்காது, ரொம்ப ரேரு. கொளுத்துற வெயிலில் 2 மணிக்கு என்ன ஹோட்டல் குக்கிங் பண்ணால் கூட டிஃபன் இருக்கான்னு கேட்பேன், அந்த மாதிரி. அதனால் வந்து நீங்கள் வந்து நான் மதியம் சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுதான் இந்த மட்டன் குழம்புக்கு சப்பாத்தி. அம்மாவுக்கும் பிடிக்கும். இங்கே பாருங்கள் எப்படி வந்துட்டு இருக்குது, பூ மாதிரி. இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன். எனக்கு இந்த கண்ணுக்கு கீழே நிறைய இந்த சுருக்கம், கருவளையம், இதுக்கு வந்து இந்த விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணேன் நான். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் போகுது. நிறைய இந்த கருவளையம், நிறைய ஃபோன் பார்க்குறது, எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கும் ஃபோன் பார்க்குறது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் உருளைக்கிழங்கு போடுங்க. உருளைக்கிழங்கு போட்டு நல்லா அதை சும்மா ஒரு பீஸ் போட்டு இப்படி தேய்ச்சி விட்டாவே, இல்லை அரைச்சி போட்டாவே அது சீக்கிரம் போகும். அதுதான் ட்ரை பண்ணின்னு இருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கருவளையம் இருந்துச்சுன்னா விளக்கெண்ணெய், அதுக்கப்புறமா வந்து அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது அது. அந்த எண்ணெய் வந்து நான் எவ்வளோ மேக்கப் பண்ணாலும் இந்த கருவளையை மட்டும் எனக்கு அசிங்கமாக தெரியும். மேக்கப் இல்லை, நார்மலாக சும்மா ஏதாவது இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டு வச்சுப்பேன். சின்ன வயசில் அது கூட கிடையாது, பவுடர் இதுவரையும் நான் அடித்ததே இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய க்ரீமு நிறைய வந்து அப்படி இப்படின்னு போகிறத விட இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக எனக்கே ஃபீல் ஆகுது, நம்ம கொஞ்சம் அசிங்கமாகிட்டோமோ அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த சீரம் யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. சீரமும் போட்டேன், எனக்கு அவ்வளோவா அதில் செட் ஆகலை. அப்புறம் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறேன், இந்த தேங்காய் எண்ணெயும் இதுவும் போடணுன்னு சொல்லி. தேங்காய் எண்ணெய் நைட்டில், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் வந்து இந்த உருளைக்கிழங்கு, இதெல்லாம் போட்டால் நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, வீடியோ வந்து நான் வந்து பெரிய வீடியோவுக்கு வந்து